அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம 85வது சூறாவான அல் புரூஜ் பார்த்துட்ருக்கோம். இதில் டோட்டலாக எத்தனை ஆயத்துக்கள் இருக்குது? 22 ஆயத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம இன்றைக்கி 6லேருந்து 9 ஆயத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷால்லா பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம 6வது ஆயத்திலேருந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். இத்ஹும் அலைஹா குஊத். இத் அப்படின்னா வென் அப்படின்னு அர்த்தம், அதாவது போது அப்படின்னு சொல்லுவோம். ஹும் அப்படின்னா தே, அவர்கள். அலைஹா அப்படின்னா பை இட், அதாவது அதன் அருகில். குஊத் அப்படின்னா வேர் சிட்டிங், உட்கார்ந்திருந்தனர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, அதன் அருகில் அவர்கள் உட்கார்ந்திருந்த போது, அதாவது அதன் முன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். எதன் முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 7வது ஆயத்தை பார்க்கலாம். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். வஹும் அப்படின்னா அண்ட் தே, அதாவது வஹும் இன்னும் அவர்கள், அலா மா, அலா அதாவது வாட் ஓவர், அலானா ஓவர், மானா வாட், ஓகேவா, எதை அப்படின்னு அர்த்தம். யஃஅலூன தேவர் டூயிங், தேவர் டூயிங் அதாவது செய்வார்கள். பில் முஃமினீன டு த பிலீவர்ஸ் நம்பிக்கையாளர்களுக்கு. ஷுஹூத் விட்னஸஸ் ஆஜராகி இருந்தார்கள், சாட்சியாளர்களாக இருந்தார்கள், ஓகேவா. நம்பிக்கையாளர்களை நெருப்பு கிடங்கில் போட்டு நோவினை செய்வதை அவர்கள் வேடிக்கையாக பார்த்து கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு எதை செய்வார்களோ அதற்காக ஆஜராகி இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். 8வது ஆயத்தையும் பார்த்துடலாம். وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَنْ يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ. வமா அப்படின்னா அண்ட் நாட் அப்படின்னு அர்த்தம். வமானா என்ன? அண்ட் நாட், அதாவது இல்லை, மேலும் இல்லை. நக்கமு அப்படின்னா தண்டிக்கிறது, ஓகேவா. தே ரிசன்டட், அதாவது தண்டிக்கவில்லை, இன்னும் தண்டிக்கவில்லை. மின்ஹும் அவர்களை, ஆஃப் தெம். இல்லா அப்படின்னா எக்ஸப்ட் தவிர. ஐ யுமினு அவர்கள் நம்பிக்கை கொண்டதற்காகவே, ஓகேவா. தே பிலீவ்ட், தட் தே பிலீவ்ட். பில்லாஹி இன் அல்லாஹ், அல்லாஹுவை. அல் அசீஸ் த ஆல்மைட்டி, அதாவது மிகைத்தவன். அல் ஹமீத் புகழுக்குரியவன், அதாவது த பிரைஸ் வர்த்தி, ஓகேவா, புகழானவன். அதாவது நம்பிக்கை கொண்ட அவர்களில் யாதொரு குற்றத்தையும் அவர்கள் காணவில்லை. எனினும் மிக்க புகழுடையவனும் அனைவரையும் மிகைத்தவனுமாகிய அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொண்டதையே அவர்கள் குற்றமாக கண்டனர். மிகைத்தவனாகிய புகழனாகிய அல்லாஹுவை முஃமின்கள் நம்பிக்கை கொண்டதற்காகவே தவிர அவர்களை அந்த அகழ்காரர்கள் தண்டிக்கவில்லை. அடுத்தது 9வது ஆயத்தை பார்த்துடலாம். அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். இதில் அல்லதி அப்படின்னா த ஒன் ஹூ அப்படின்னு அர்த்தம். அல்லதி அப்படின்னா எப்படிப்பட்டவன். லஹு அப்படின்னா அவனுக்குரியது, ஃபார் ஹிம். முல்கு அப்படின்னா இஸ் த டொமினியன், அதாவது ஆட்சி, ஆட்சி அதிகாரம், வானங்கள் பூமி அந்த மாதிரி. வல் ஆர்த் அப்படின்னா இன்னும் பூமி, ஓகேவா. அண்ட் த எர்த்.
அடுத்தது வல்லாஹு அண்ட் அல்லாஹ், மேலும் அல்லாஹ், இன்னும் அல்லாஹ், அலா ஆன், அதாவது அலா குல்லி ஷையின் அப்படின்னா எல்லா பொருட்கள் மீதும், அலானா மீதும் அப்படின்னு அர்த்தம், குல்லி ஷை அப்படின்னா எவ்ரி திங், ஓகேவா, எவ்ரி திங், குல்லி அப்படின்னா எல்லாமே, எவ்ரி அப்படின்னு அர்த்தம், ஷையின்னா திங், ஓகேவா, எல்லா பொருட்கள் மீதும், ஷஹீத் இஸ் அ விட்னஸ், சாட்சியாளன், வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்குரியதே, அவனை நம்பிக்கை கொண்டதற்காகவே அவர்களை நெருப்பில் எறிந்தனர், அல்லாஹுவோ இவர்கள் செய்த அனைத்தையும் அறிந்தவனாகவே இருந்தான். சுபஹானல்லாஹ். இதை தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போது விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த ஆடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு பார்த்தோம். இந்த கோள்கள், அதாவது இந்த ஸ்டார்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரியேட் பண்ணியிருக்கான் இல்லையா, இதை வந்து படைச்சிருக்கிறான். எல்லா படைப்புகளுக்குமே ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில், ஓகேவா. யாரையும் வந்து சும்மா அப்படியே வெயினுக்காகவும் விளையாட்டுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கலை. எல்லாத்துக்குமே வந்து குறிக்கோள் இருக்குது. அப்போ நட்சத்திரங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இது வந்து புகாரி கிதாபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்னென்னா, வானத்துக்கு ஒரு அலங்காரமாக வந்து நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷைத்தான்களை வந்து அழிக்கக்கூடிய விதமாக ஒரு எரிக்கற்களாக வந்து இந்த நட்சத்திரங்கள் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது பயணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கைடாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நட்சத்திரங்கள் விளங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதன் மேலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், சத்தியம் பண்ணுறான், கோள்களையுடைய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்ததான் வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் மீதும் சத்தியமாக. ஸோ இதில் வந்து 2 சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா. புரூஜு, அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து யௌமை பற்றி சொல்கிறான், ஓகேவா, அல் யௌம், அந்த நாள், ஓகேவா. ஸோ இந்த 2 மேலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, சாட்சியாளர், அதாவது வெள்ளிக்கிழமை மீது சத்தியமாக, சாட்சியாக்கப்பட்ட அரஃபா நாள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு, ஒ ஷாஹிது ஒ மஷ்ஹூத். நான் வந்து நிறைய உங்களுக்கு இந்த இதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, விட்னஸ்னா என்ன, பை த விட்னஸ்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை தான் என்ன நடக்கும், மறுமை நாள் நிகழும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிச்சிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து மறுமை நாள் வரும், ஓகேவா. அந்த நாளை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எப்போ வரும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அது அல்லாஹ்வின் புறத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னு சொல்லும்போது அகழ்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது த கம்பேனியன்ஸ் ஆஃப் த ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அந்த கம்பேனியன்ஸ் ஆஃப் த டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எப்படின்னா விறகுகளுடைய நெருப்புடையவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. அது என்னன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். யார் இந்த அகழ்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரா எப்போ எதுக்காக அருளப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை பற்றி ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மக்கால வந்து நபித்துவம் கொடுத்ததுக்கு பிற்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 40 வயசில் ப்ராஃபிட்ஹுட் கிடச்சது இல்லையா, அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாருமே எப்படி இருந்தாங்க, ஜாஹிலாக இருந்தாங்க, அறியாமையில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது பல நூற்றாண்டுகளாக அறியாமையில் இருந்துட்டு இருக்கும் போது வந்து இப்போ ஒரு ஒளியாக வந்து இஸ்லாம் வருது, ஓகேவா. அப்போது இதை பார்க்கக்கூடிய குறைஷிகள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. என்ன நமக்கெல்லாம் வந்து கிடைக்கல, இவருக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி பொறாமையும் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மூதாதையர்கள் எதை வந்து விட்டுட்டு போனாங்க அவங்க மார்க்கம் அப்படின்னு சொல்லினா, வெறும் இந்த சிலைகளை வணங்குறது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களை வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைகள் எல்லாருமே இஸ்லாத்தை உடனே வந்து தழுவிட்டாங்க, ஓகேவா. அப்போது அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறைஷிகள் தலைவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கல. அப்போது அவங்களுக்கு ரொம்ப இம்சை கொடுத்துட்டு இருந்தாங்க பல வகையில். எப்படி அடிக்கிறது, அப்புறம் திட்டுறது, அப்புறம் கைத்தால கட்டி வந்து சுடு மண்ணில் உருட்டுறது, அப்படிங்கிற மாதிரி கல்லை தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பல கொடுமைகள்,
கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பல துன்பங்களுக்கு அந்த முஸ்லீம்களை ஆனானாங்க. அப்போது அந்த முஸ்லீம்களால் சகிச்சிக்க முடியல, என்னடா அது இவ்வளோ கஷ்டப்படுறோமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்துக்குள்ளாகும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இம்சை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான அழகாக வார்த்தைகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் இதை கூட இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் தேத்தி விடுறாங்க. அப்படியும் இதை வந்து காஃபிர்கள் வந்து குறைஷி காஃபிர்கள் வந்து கேட்டுட்டு அதையும் வந்து கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, இவங்க வந்து எப்படி இப்படிலாம் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த ஜீரணிச்சிக்கவே முடியல அந்த குறைஷி காஃபிர்களால். ஓகேவா? ஸோ முஸ்லீம்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த அகந்தையோடு இருந்தாங்க பார்த்திங்களா, ஆணவத்தோடு இருந்தாங்க பார்த்திங்களா இந்த குறைஷி தலைவர்கள், குறைஷிகள் எல்லாருமே, இவங்களுக்கும் பாடம் உணர்த்தணும் அப்படிங்கிற வகையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறான். என்ன சம்பவம் அது? அகழ்காரர்களுடைய சம்பவத்தை சொல்கிறான். ஸோ முற்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்ச்சி அதிகமாக மிகுந்த ஒரு சம்பவத்தை வந்து இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குறான். ஓகேவா? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஆனால் இதுக்கு உண்டான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஹதீஸில் இருக்குது, இதுவும் வஹீன் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஹதீது மிஷ்காத்தில் இருக்குது, புகாரியில் எல்லாமே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெருப்பு குண்டத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பு குண்டத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இந்த கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகேவா? முன்னாடி காலத்தில், இப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது முற்காலத்தில் அப்போ என்னென்னா, பனி இஸ்ராயல்களில் ஒரு அரசன் இருந்தான். ஓகேவா? ஒரு நாட்டில், ஒரு ஊரில் முற்காலத்தில் பனி இஸ்ராயல்களில் ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய சபையில் குறி சொல்லக்கூடிய ஒரு வயோதிகன், வயசான ஒரு ஆள் இருந்தான். அப்போது அந்த ஆள் வந்து ஒரு நாள் வந்து அரசன்ட்ட போய் என்ன சொல்கிறேன்னா, மன்னரே, நான் வந்து எனக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அதாவது நான் குறி சொல்கிறேன் இல்லையா, இந்த திறமைகள், இந்த குறி சொல்கிறது, ஜோதிடம், சாஸ்திரம், இதெல்லாத்தையுமே வந்து எனக்கு வயதாயிட்டதுனால நான் யாருக்காவது இதை சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்துட்டேன்னா வந்து அந்த ஒரு சிறுவனை வந்து எனக்கு அனுப்புங்க, ஏதாவது ஒரு சிறுவனை எனக்கு வந்து ஒப்படைங்க, அந்த பையனுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்றேன், எனக்கும் வயசாகுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதனால் இதை வந்து உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்கிறவன் வந்து அரசன்கிட்ட முறையிட்டுக்கிட்டான். ஓகேவா? உடனே வந்து அந்த அரசனும் சம்மதிச்சுட்டு உடனே ஒரு சிறுவனை வந்து தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறான்னா, அந்த குறிகாரன்ட்ட வந்து அவனுடைய வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்காக, ஓகேவா, குறி எப்படி சொல்கிறது, ஜோதிடம் எப்படி பார்க்குறது, சாஸ்திரம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரியான சூனிய விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்காக அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, இந்த சிறுவனை வந்து குறிகாரன்ட்ட அனுப்புகிறான். ஆனால் அந்த சிறுவன் வந்து குறிகாரன் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு ஆசிரமத்தை பார்க்குறான். ஒரு ஆசிரமத்தை பார்த்தா அந்த ஆசிரமத்தில் என்னென்னா ஒரு உண்மையான பக்தர் இருக்கிறார். ஓகேவா? மோங்க்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, மோங்க்கு. அவரை வந்து இந்த பையன் பார்க்குறான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆசிரமத்தில் அவர்கிட்ட, அந்த உண்மையான பக்தர்கிட்ட வந்து இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஓகேவா? அவர்கிட்ட வந்து நெருங்கிய தொடர்பு ஏற்படுது. அவர் வந்து ஒரு சன்னியாசி. ஓகேவா? அவர் வந்து சத்திய மார்க்கத்தில் இருக்கிறாரு. அல்லாஹ்வை பற்றியும் எல்லாத்தையும் வந்து இந்த சிறுவன்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் போதிக்கிறாரு. அப்போது அந்த பையன் என்ன ஆயிட்டானா, உண்மை விசுவாசியாக ஆயிட்டான். யாருக்கு? அந்த சன்னியாசிக்கு தான். ஓகேவா? ஆனால் அந்த குறி சொல்கிறவங்கிட்ட வந்து போகிறதுல ரொம்ப இதனாலேயே என்ன ஆகுதுன்னா டிலே ஆகிட்டே இருக்குது. அவன் குறி சொல்கிறவங்கிட்ட கற்றுக்கிறதுக்கு போகிறதே கிடையாது. எதையாவது சாக்கு போக்கு சொல்லி வந்து தட்டி கழிக்கிறதாவே பண்ணிகிட்டு இருந்தான் அந்த பையன். ஓகேவா? இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து அந்த சிறுவன் வந்து போகிற வழியில் ஒரு பயங்கரமான பெரிய பிராணி ஒன்று குறுக்க வந்து படுத்து கிடக்குது. அப்போது அந்த வழியாக வந்து மக்கள் போகிறதுக்கு அது அந்த பெரிய ஒரு பயங்கரமான பிராணி வந்து தடையாக இருக்குது. இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு, இறைவா, எனது குருவான சன்னியாசியின் கொள்கையும் வார்த்தையும் உண்மையாக இருப்பின் இக்கல்லால் அடித்த மாத்திரத்தில் இத்துஷ்ட பிராணி அழிந்து விட வேண்டும் என கோரி அந்த கல்லை வந்து வீசுகிறான். ஓகேவா? என்ன சொல்கிறான்? என்னுடைய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இஃப் த டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த மாங்க் ஆர் லைக்ட் பை யூ பெட்டர் தேன் தோஸ் ஆஃப் த சார்சரர் தென் கில் திஸ் க்ரீச்சர் ஸோ தட் த பீப்புள் கேன் கிராஸ் த ரோட் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கல்லை வீசின உடனே அந்த கணத்திலேயே அது வந்து செத்து போயிடுச்சு. அது வந்து அந்த பெரிய பயங்கரமான பிராணி என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாருமே இந்த பையனை புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு மந்திரவாதி தான் இந்த மாதிரி வந்து இந்த பையன் வந்து இப்படி நிறைய விஷயம் கற்றுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த மக்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா பல வியாதிகளை சரி பண்ணுறான். அதாவது பிறவி குருடனாக இருக்கிறது, அப்புறம் இந்த தொழுநோய், அப்புறம் இந்த லியூகோடர்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளையாக இருக்கும், கருப்பு உடம்புல வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிவாரணம் பண்ணுறது, சரி பண்ணுறது, அப்புறம் பல வியாதிகளை வந்து இந்த பையன் வந்து சுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இதை வந்து இந்த மாதிரியாக இந்த மக்கள் பார்த்துட்டாங்களா, இந்த செய்தி வந்து ஊர் முழுக்க பரவுது. வியாதிகளை சுகப்படுத்தக்கூடிய தன்மையுடையவன் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த ஊர் முழுக்க பரவிடுது. அப்போது அரசரோட நேசராக ஒருத்தர் இருக்கிறார். அது வந்து ஒரு கண் பார்வை இல்லாதவ ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை பற்றி கேள்விப்பட்ட உடனே, நான் வந்து உனக்கு நிறைய விஷயம் கொடுக்குறேன், எனக்கு வந்து திரும்பவும் இந்த கண் பார்வையை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாரு. ஓகேவா, நான் உனக்கு நிறைய கிஃப்ட்டு தரேன், நீ வந்து என்னோட கண் பார்வையை சரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் அந்த கண் பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அப்போது இந்த பையனும் என்ன பண்ணுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் நான் உனக்கு கண் பார்வையை திருப்பி தரேன், அது வந்து நான் வந்து கொடுக்கறது கிடையாது, அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், ஓகேவா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதே மாதிரி கண் பார்வை வந்து திரும்ப அவருக்கு கிடச்சிருது. அந்த பார்வை வந்து உனக்கு யார் கொடுத்தாங்களோ அவனை வந்து விசுவாசம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னவொடனே அல்லாஹ்வை வந்து அந்த கண் பார்வை இல்லாமல் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் கண் பார்வை கிடச்சோடனே விசுவாசம் கொண்டுறார், அதாவது நம்பிக்கை கொண்டுறார் அல்லாஹ்வை. அதுக்கப்புறமா அதாவது இந்த சிறுவன் வந்து அந்த அந்த குருடனோட அந்த பார்வையை கொடுக்கும்படி அல்லாஹ் கிட்ட வந்து துவா செஞ்ச உடனேயே அல்லாஹ் வந்து அந்த பார்வையை கொடுத்துட்றான். வாக்கு கொடுத்தபடியே அந்த பார்வை இல்லாதவரும் முஸ்லீம் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ஆனால் அரசன் என்ன பண்ணுறான், அவன் மட்டும் இந்த சிலை வணக்கத்தில் இருக்கிறான். ஓகேவா, ஆனால் இப்போ அவனுக்கு என்ன கோவம் அப்படின்னா, அந்த அரசனுக்கு இது எல்லாத்தையும் கேள்விப்படுறான், தன்னோட மதத்துக்கு மாறாக இத்தனை இப்படிலாம் நடந்துட்டுருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் இப்போ வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஃபஸ்ட்டு அந்த மோங்க் சன்னியாசி இருந்தார் இல்லையா, அவர் தானே சொல்லி கொடுத்தாரு அந்த பையனுக்கு அல்லாஹை பற்றி. அதனால் அந்த சன்னியாசி, அதுக்கப்புறம் இந்த சபையில் பார்வை இல்லாமல் அரசனோட நேசராக ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பார்வை வந்துருச்சு இல்லையா அவர், அதுக்கப்புறம் இந்த சிறுவன், இந்த 3 பேர்த்தையும் அரசன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னான். இந்த சிறுவனை தவிர மற்ற 2 பேர்த்தையும் ரம்பத்தாலேயே அறுத்தெறிஞ்சிட்டான். ஓகேவா, ரம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதாலேயே அறுத்தெறிஞ்சிட்டான். ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு அரசனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2 துண்டாக வெட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, அதான். ஆனால் சிறுவனை மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து தீர்ப்பளிக்கும் போது அவனை வந்து இதுக்கு மலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து உருட்டி விடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறான். ஓகேவா, சோல்ஜர்ஸ்ட்டை உத்தரவிடுறான். அப்போது அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து உழுகலை, ஆனால் கூட்டிகிட்டு போனவங்க எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஓகேவா, கூட்டிகிட்டு போனவங்க தான் கீழே விழுந்து இறந்து போய்ட்றாங்க. அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அந்த பையன் கேட்குறான், ஓ அல்லாஹ் என்னை வந்து சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அல்லாஹும் வந்து காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி சிறுவன் வந்து அந்த இடத்துல தப்பிடுறானா, அதுக்கப்புறமா இன்னும் கோவம் வந்துருச்சு அந்த அரசனுக்கு. அதனால் என்ன பண்ணுறான்னா, படகுல ஏற்றிட்டு போய் ஒரு கடல் சமுத்திரத்துக்கு தள்ளி அங்கே போய் தள்ளி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி அங்கேயும் போனால் அரசன் என்ன பண்ணிட்டான், தோற்று போயிட்டான். இந்த பையன் வந்து மூழ்கலை, ஆனால் இவனை கூட்டிகிட்டு போன எல்லாருமே மூழ்கிட்டாங்க. ஓகேவா, அந்த சிறுவன் வந்து தப்பிட்டான். அங்கேயும் அல்லாஹ் கிட்ட வந்து அந்த பையன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டுறான். அதே மாதிரியே நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவனை வந்து அரசன்ட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், மன்னரே நீங்கள் வந்து என்னை எப்படியுமே வந்து கொல்லவே முடியாது. ஓகேவா, அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு கம்பத்தில் வந்து என்னை ஏற்றிருங்க. ஓகேவா, கம்பத்தில் ஏற்றிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த சிறுவனுடைய இரட்சகனுடைய திருநாமத்தாள் அப்படின்னு சொல்லி அம்பால் அடிங்க, நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, அதே மாதிரியே அவனும் என்ன சொல்கிறான்னா, அந்த இது உணராமையே இந்த சிறுவனுடைய இரட்சகன் திருநாமத்தால், இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி தான் இந்த லார்ட் ஆஃப் த பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரவ ஷார்ட் பண்ணுறான். அதுவும் வந்து ஷூட் பண்ணவுடனே அந்த பையனும் என்ன பண்ணிடுறான், இறந்துடுறான்.
ஓகேவா? ஸோ இந்த சிறுவன் வந்து இறந்துட்டனா, இதை வந்து அந்த கூட்டத்தில் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்த மாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து எல்லாருமே முஸ்லீம்ஸாக மாறிடுறாங்க. ஓகேவா? அப்போது இந்த பொதுமக்கள் வந்து அரசனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, மன்னரே உங்கள் மதத்திற்கு, அதாவது அதில் சில பேர் சொல்கிறாங்க, உங்கள் மதத்துக்கு வந்து விரோதமாக இருந்த அந்த 3 பேத்தையும் நீங்கள் கொண்டுட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக மாறிட்டாங்க, வேறு மதத்துக்கு போயிட்டாங்க, முஸ்லீமாக மாறிட்டாங்க. அதனால் அந்த சிறுவனுடைய அந்த அல்லாஹின் மீது விசுவாசம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அரசனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பயங்கர கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, யோசிக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா, பெரிய பெரிய அகல்களை வெட்டி அதில் வந்து நிறைய விறகுகளை போட்டு நெருப்பை மூட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். விரோதிகளை எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறான், அதாவது எல்லா முஸ்லீம்ஸையும் ஒன்று திரட்டுறான். இந்த மார்க்கத்தை விட்டு விலகுறீங்களா இல்லையா, இல்லைன்னா நெருப்பில் போட்டுருவேன், உன் நெருப்பில் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா அந்த சோல்ஜர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த மார்க்கத்திலேருந்து முஸ்லீமாக நான் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுடுங்க, முஸ்லீம் அப்படின்னு சொன்னோன்னா ஈவிரக்கம் இல்லாமல் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசி எரியுங்க அப்படின்னு கட்டளை இட்டுறான். ஓகேவா? அவங்களுடைய அந்த சோல்ஜர்ஸுக்கு, ஆட்களுக்கு. ஓகேவா? அதன்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அகல்களை பெரிய நெருப்பை வளர்த்து அதில் வந்து அரசன் வந்து எப்படி கட்டளை இட்டானோ அது மாதிரியே அந்த எல்லாருமே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முஸ்லீம்ஸை வந்து கேட்டு நெருப்பில் தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கை குழந்தையோட ஒரு பெண் வராங்க. அந்த பெண் வந்து நெருப்பு குண்டத்தில் போய் விழுவுறதுக்கு கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது, அன்னையே நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிங்க, பின்வாங்காதீங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து சத்தியத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கை குழந்தை வந்து பேச வச்சுருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை கேட்டோடனே அந்த தாயும் என்ன பண்ணுறாங்க, கை குழந்தையோடு அந்த நெருப்பு குண்டத்தில் போய் குதிச்சிடுறாங்க. ஓகேவா? இது முஸ்லீம், திருமிதி, இந்த கிதாபுகள் எல்லாமே பதியப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. ஸோ நெருப்பு குண்டத்தில் நெருப்பானது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த எதிரிகள். அவங்களும் நாசத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நிறைய படிப்பினைகள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அது என்ன அப்படின்னு, என்னென்ன படிப்பினைகள் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து முதல் விஷயமா இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு ஆறுதல். ஓகேவா? உலகம் அப்படின்னாலே சோதனைக்குள்ள இடம் தான் இது. இது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து வாழ்வதும் இறக்குறது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ளது வந்து சோதனைக்குள்ளான இடம் தான் இது. ஸோ உலகம் இப்படி இருக்கும்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். சொர்க்கத்தை பார்த்திங்கன்னா அல்டிமேட் வெறும் இன்பம் மட்டும்தான், நரகத்தை பார்த்திங்கன்னா அல்டிமேட் வெறும் துன்பம் மட்டும்தான். ஓகேவா? அப்போ உலகம் அப்படிங்கிறது ரெண்டுமே மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் வந்து புரிஞ்சுக்கணும். அதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதில் புதிதாக வந்து யாருமே ஒவ்வொருத்தவங்களும் வந்து புதுசாக ஒன்றும் துன்பத்தை அனுபவிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தவங்க அனுபவித்ததை தான் இன்னொருத்தவங்களும் அனுபவிப்பாங்க, அப்படி தானே? ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் மார்க்கத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கத்தில் நம்பிக்கையாளர்கள்னு இருந்தாங்கன்னா அதுக்கு காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், இந்த மாதிரி விரோதிகள் இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க வந்து சத்தியவாதிகளை வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இறுதியில் உண்மையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சோதனை காலங்களில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மையோட, அதாவது டாலரண்ட்டோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பேஷண்ட்டோடு இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைபிடிச்சி, எதுக்காக நம்மளுடைய அல்டிமேட் லட்சியம் என்ன, சொர்க்கத்தை அடைகிறது இல்லையா? ஸோ அதில் வந்து தளராமல் நம்ம வந்து சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிற நேரான பாதையில் நம்மளுடைய வழிகாட்டுதலின் படி நம்ம வந்து நடந்துக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வழி வந்து பிறழ்கிறதுக்காக பலவிதமான சோதனைகள் ஏற்படும். ஆனாலும் அல்லாஹ்வின் அருளால் அதை அரவணைச்சிட்டு நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேவா? இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கணும். இதை வந்து வாழையடி வாழையாக நம்ம வந்து அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு முஸ்லீம் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சந்தோஷ நிலையை அடைவாங்க. அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் நினைப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அதாவது இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பித்தாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்திலே முஸ்லீம்கள் வந்து எதிரிகளால் பலவிதமான சோதனைகள் உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போது இறுதியில் யார் வெற்றி பெற்றா? முஸ்லீம்ஸ் தான். அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே பணிஞ்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இறுதி நாள் வரைக்கும் இடையிலேயே வந்து முஸ்லீம்களுக்கு
பல எதிரிகள் வந்து உண்டாக்கிட்டே தான் இருப்பாங்க, பலவிதமான துன்பங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ அல்லாஹோடைய அருள் பெற்ற முஸ்லீம்கள் வந்து முடிவில் வெற்றியை தான் பெறுவாங்க. அவங்கள வந்து அடக்கி ஒடுக்க நினைக்கிறவங்க என்ன ஆவாங்க, அடங்கி ஒடுங்கி போவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அரசியலாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து முஸ்லீம்களை வந்து தலை தூக்க விடாமல் இந்த மாதிரியான சட்டங்கள் வரும், எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன ஆகும்னா இறுதியில் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதி செய்ய நாடுறவங்களுக்கு கண்டிப்பாக சதி சூழலில் வந்து அவங்க தான் சிக்குவாங்களே தவிர முஸ்லீம்ஸை வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனது கூட்டத்தினரில் ஒரு சாரார் இறுதி நாள் வரை சத்தியத்தின் மீதே வெற்றியுடன் நிலைத்து நிற்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இதை வந்து நம்ம சாதாரணமாக இல்லை, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுஹும் அலைஹா குஊத், இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குஊத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜுலூஸ் அப்படிங்கிறது வந்து உட்கார்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்றது தான் ஜுலூஸ். இப்போ வந்து நம்ம தொழுகையில் இருப்பில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அத்தஹியாத்தெல்லாம் ஓதுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஜுலூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆனால் குஊத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். அப்படின்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது அர்த்தம். சரியா? அதன் மீது அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னா ரொம்ப நேரமாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். யார்? அதாவது இதில் வந்து இந்த ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாஸ் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒட்டு மொத்தமாக மக்களை வந்து ஒன்று திரட்டி அவங்களை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் அதாவது வீரர்கள், இராணுவ வீரர்கள், அதாவது அரசனுடைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. எப்படின்னா, ஒருத்தன் வந்து அப்படியே அரசனுடைய இது கமாண்டுக்கு கட்டுப்பட்டு என்ன சொல்கிறாரோ, அரசன் என்ன சொல்கிறாரோ அதை உடனே நம்ம கேட்டு கட்டுப்படணும். ஆனாலும் பயம் இருக்கும். ஓகேவா? இதனால் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, அவங்க வந்து இந்த இறப்பையும் இறந்து போகிறதையும் அழிவையும் வந்து ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது இன்னொரு கேட்டகரி. ஓகேவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறது 2வது கேட்டகரியாக தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரமாக உட்கார்ந்து பார்த்து ரசிப்பாங்க. எப்படின்னா, அவங்க வந்து அந்த நெருப்பில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளப்படுறாங்க. தள்ளப்பட்டு அவங்க முழுசாக எரிஞ்சு இறந்து போகிறத வந்து பார்த்து ரசிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இதுஹும் அலைஹா குஊத் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அடுத்தது 7வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வஹும் அலமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஷுஹூத் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ஷாஹித் அப்படிங்கிறதுடைய பன்மை தான் ஷுஹூத். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்அலூன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கான். யஅமலூன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. எஃப்அலூன் அப்படின்னா அந்த ஃபியல்னா செயல்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு செயலை வந்து எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல், எந்த ஒரு நியத்துமே இல்லாமல், எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் செய்கிறது தான் வந்து ஃபியல். ஓகேவா? இங்கே வந்து எஃப்அலூன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து யோசனையே இல்லை, கோபம் மட்டும்தான் உச்சந்தலையில் இருக்குது. ஓகேவா? கோபம் மட்டும்தான் இருக்குது. அந்த கோபம் வந்து எப்படி உங்களுக்கு, ஏன் இது, எதனால் இவங்க மேலே நமக்கு இவ்வளோ கோபம் இருக்குது, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கிட்டதுனாலயா, இந்த மாதிரி எந்த திங்கிங்குமே உங்களுக்கு கிடையாது. அதாவது அவங்க மேலே, முஸ்லிம்ஸ் மேலே ஒரு சகிப்புத்தன்மையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதனால தான், எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் செயல்பட்டதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஃப்அலூன் அப்படின்னு சொல்கிறான். யஅமலூன் சொல்ல, யஅமலூன்னா என்னது, அமல் செய்கிறது. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி செய்கிறதுக்கு பேர் யஅமலூன். இப்போ நம்ம வந்து குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், அப்புறம் நோன்பு வைக்கிறோம், இந்த மாதிரி அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே செய்யும்போது நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும், நான் வந்து அல்லாஹ்க்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். அதுதான் அமல். ஓகேவா? இதெல்லாம் நல்ல அமல் தானே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அமலாக செய்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்னா, நமக்கு இன்டென்ஷன் இருக்குது, நான் வந்து இந்த நியத்தை கொண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து எப்படின்னா, எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு கோபத்தின் உச்சத்தில் வந்து இந்த செயல்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படியே நெருப்பு குண்டத்தை வந்து ஏற்படுத்தி அவங்கள வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களே அவங்களுக்கு விட்னஸாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யார் விட்னஸ், யார் சாட்சி? நம்ம சாட்சியாளராக இருப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நெருப்பு குண்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்கல்ல, இப்போ இவங்களே தான் இவங்களுடைய கொடுமைக்கு, இவங்க பண்ண வேலைக்கு சாட்சி. ஓகேவா?
இவங்க செஞ்ச செயலுக்கு சாட்சியாளராக இருப்பாங்க. அதனால தான் ஷுஹூத், அவர்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8வது ஆயத்தில் பாருங்கள், வமா நக்கமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸுல் ஹமீது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான் பாருங்களேன். மிகைத்தோனும் புகழுடையவனுமாகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் விசுவாசம் கொண்டுவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் விசுவாசிகளான அவர்களை குழி தோண்டி அவர்கள் பழிவாங்கவில்லை. எதுக்காக? இந்த ஒரே ஒரு ரீசன் தான். அல்லாஹ்வை நம்பிட்டாங்கப்பா, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க, அல்லாஹ் படைச்ச ரப்பை நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுவும் எப்படிப்பட்ட ரப்பு? அவன் மிகைத்தோனும் புகழுடையவனும். ஓகேவா? மிகைத்தோனும் புகழுடையவனும். மிகைத்தோன் அப்படின்னா அவன்கிட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச அந்த ரப்பு அவன்கிட்ட தான் அந்த அவன் தான் உரிமையாளன். அப்படிப்பட்ட ஒரு ரப்பு. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா புகழுடையவன். ஓகேவா? ஹமீதுனா வந்து 2 அர்த்தம் இருக்குது. புகழ் ஒன்று இருக்குது, நன்றின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஷுக்ரு சனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 அர்த்தத்தையும் கொண்டு தான் கிராட்டிடியூட், ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி அவன் கொடுத்த நியாமத்துகளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவனுக்கு வந்து என்றைக்குமே அவனை வந்து நம்ம புகழக்கூடியவனாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு முஸ்லீமாக நம்மளை ஆக்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு என்றென்றுக்குமே நன்றி உடையவராக இருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போவுமே நம்ம வந்து அவன்தான் புகழுடையோன், அவன்தான் வந்து மிகைத்தோன் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து அடிபணிஞ்சிருக்கிறோம் இல்லையா. அல்லாஹுக்கு வந்து அடிபணிஞ்சு அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி தோண்டி அவங்கள பழி வாங்குறாங்க. வேறு எதுக்காகவுமே இல்லை, வேறு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? அடுத்ததாக 9வது ஆயத்தில் பாருங்கள், அல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீது. அதாவது வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கு தான் உரியது. அல்லாஹ் வந்து எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளராக இருக்கிறான். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வானம் வந்து சாட்சியாக இருக்குது. ஓகேவா? மலக்குமார்கள் சாட்சியாளராக இருப்பாங்க. அநீதியாளர்கள், இந்த உலகத்தில் வந்து அநீதி இழைக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, ஒப்ரஸர்ஸ், அவங்க வந்து சாட்சியாளர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே யார் சாட்சி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓகேவா? எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். இதை வந்து ஒவ்வொரு மனுஷனும் உணரணும். அதை உணர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே தப்பே செய்ய மாட்டான் இல்லையா. மறுமை நாள் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மறுமை நாளில் கண்டிப்பாக அல்லாஹ்வே நமக்கான சாட்சி. நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அவன் தான் சாட்சி. அப்படி தானே? நம்ம எங்கே மறைஞ்சிருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, பொது இடத்துல இருந்தாலும் சரி, யாருக்குமே பார்க்காத ஒரு செயலை செஞ்சுருந்தாலும் சரி, அது வந்து அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் எனக்கு சாட்சியாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும், அல் பசீர் அவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் அவன் எப்போவுமே பார்க்கக்கூடியவன் தான் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னால் எந்த மனிதனாவது தப்பு செய்வானா, எவனாவது குற்றவாளி ஆவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை உணர்றதே கிடையாது. அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஆணித்தரமாக இங்கே சொல்லி காமிக்கிறான். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது, அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது வந்து முக்கியமான விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறோம் எவ்வளவோ முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. அப்போது அந்த நேரத்தில் எல்லாமே இந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக நம்மளே ஆறுதல் படுத்திக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்துருக்குறான். நம்ம புதுசாக ஒன்றும் எந்த துன்பத்தையும் அனுபவிச்சிடலை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அனுபவிச்சதில் ஏதோ ஒரு எவ்வளவோ எத்தனையோ கம்மியான பர்சன்ட் தான் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து பார்க்குறான். இது நமக்கான சோதனை அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடிய விதமாக தான் இருக்குது. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எதுக்காக அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை நம்மளை தேர்ந்தெடுத்து எதுக்கு நமக்கு உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அஹ்ஸனு அமலா, யார் நல்ல அமலை செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான். ஓகேவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்ஸரும் அமலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. அக்ஸருன்னா என்ன? அதிகமான அமல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குவாலிட்டியை தான் பார்க்குறான், குவான்டிட்டியை பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அஹ்ஸனு அமலா, அந்த அஹ்ஸன், அந்த அமல் எப்படி இருக்கணும்? இஹ்ஸானுடையதா, அழகானதா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விதத்தில் நம்ம அப்படி செய்கிறோமா அப்படிங்கிறத கவனமாக செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகான ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக, ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக, கன்சோல் பண்ணக்கூடிய விதமாக, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அழகான செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அதன்படி வாழக்கூடிய சாலிஹான பெண்மணிகளாக விளங்குவோம். நம் குடும்பத்தாருக்கும் இதை எத்தி வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து 85வது சூறாவான அல் புரூஜில் 6லேருந்து 9 ஆயத்துக்கள் உண்டான தஜ்வீது சட்டங்களை இன்ஷால்லா இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத்ஹும் அலைஹா குஊத். ஹம்சா கெசரா, தால் சுகூன், இஸ். ஓகேவா? இஸ் சொல்லும் போது இதில் வந்து கல்கலெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து கல்கலா எழுத்து கிடையாது, தால் தான் கல்கலா எழுத்து. இந்த தால் புள்ளி வச்ச நுக்தா வச்ச தால் வந்து எப்படி சொல்லணும்? நுனி நாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேல் பற்கள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே வச்சு நாக்கு நுனி நாக்கை வச்சு சொல்லணும். இவ். ஓகே. அடுத்ததான் ஹ தோமா மீம் சுகூன் ஹும். ஹும். இந்த ஹ சொல்லும் போது இது வந்து அக்கசல் ஹல்க்கு கீழ் தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா? ஹும். அடுத்ததாக ஐன் இருக்குது, இந்த மீம் சுக்கூனுக்கு அடுத்ததாக ஐன் இருக்குது. அப்போது இங்கே வந்து இதுஹார் ஷஃபவி தெளிவாக தான் ஓதணும். ஓகேவா? ஹும் அலை, அதாவது ஐன் ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா யா சுக்கூன் லை. இது வந்து யாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். யா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று வந்திருக்குது, யாவுல் லீன். அடுத்ததான் ஹ ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன், ஹ 2 அலிஃப் நீட்டணும். ஓகேவா? இது வந்து மதல் அஸ்லி. அடுத்ததாக அலை ஹ. அடுத்தது காஃப் தம்மா கூ கூ. அடுத்தது இது வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா? அடுத்தது ஐன் தம்மா வாவ் சுக்கூன் ஊ ஊ. இது வந்து இந்த ஐன் வந்து நடுத்தொண்டையிலேருந்து வரணும், வசத்தல் ஹல்க்கு. அடுத்ததான் தால் வந்து என்ன இருக்குது? தம்மத்தைன் இருக்குது. அப்போது இப்போ நிப்பாட்ட போகிறோம். வக்ஃபு பண்ணுறதுனால தாலை சுக்கூனாக மாற்றணும். தம்மத்தைன் என்ன மாற்றணும்? சுக்கூனாக மாற்றணும். அப்போது இங்கே என்ன சட்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால் சுக்கூனை மாற்றிட்டோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மத்து இருக்கா, லெட்டர் இருக்குதா, அதனால் இங்கே வந்து முதல் ஆறுதலில் சுக்கூன் சட்டத்தை அப்ளை பண்ணணும். அப்போது 4 இல்லைனா 6 அலிஃப் 2 4 6. ஓகேவா? எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 4 இல்லைனா 6 யூஸ் பண்ணுறது சிறந்தது. ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? இத்ஹும் அலைஹா குஊத். ஓகே. இந்த தால் சுக்கூன் வச்சதுனால அங்கே கல்கலா குப்ரா பண்ணணும். ஓகேவா? பெரிய கல்கலா பண்ணணும். அடுத்தது 8வது அதாவது 7வது ஆயத்தை பாருங்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். வாவ் ஃபத்ஹா வா, ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். வஹும் வாவ் வந்து உதடெழுத்து, வஹும். அதே மாதிரி மீம் சுக்கூனுக்கு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. இங்கே இதுஹார் ஷஃபவி தெளிவாக தான் உச்சரிக்கணும். ஐன் ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ல 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் மீம் ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் ம, இங்கேயும் 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக இதெல்லாம் வந்து மத்தல் அஸ்லி. ஓகேவா? அடுத்தது யா ஃபத்ஹா ஃப சுக்கூன் எஃப் எஃப். ஓகே. இதுவும் இந்த ஃபங்கிறது உதல் எழுத்து. அடுத்ததான் ஐன் ஃபத்ஹா அ, லாம் தமா வாவ் சுக்கூன் லூ 2 அலிஃப் நீட்டணும், வாவுல் மத்து. அடுத்ததாக நூன் ஃபத்ஹா ந, எஃப் அலூன எஃப் அலூன. அடுத்ததாக ப கெஸ்ரா லாம் சுக்கூன் பில். நடுவில் உள்ள ஹம்சத்துல் வசலை நம்ம ட்ரா பண்ணிடுவோம், உச்சரிக்க மாட்டோம். பில். மீம் தொம்மா ஹம்சா சுக்கூன் மு மு. ஓகே. ஒரு ஸ்டாப் கொடுக்கணும். அடுத்ததாக மீம் கெஸ்ரா மீ, நூன் கெஸ்ரா யா சுக்கூன் நீ, நூன் ஃபத்ஹா ந பில் மு மினீன. இந்த நூன் கெஸ்ரா யா சுக்கூன் வந்து யாவுல் மத்து மத்தல் அஸ்லி. அப்போ 2 அலிஃப் நீட்டணும். பில் மு மினீன. அடுத்ததான் ஷீன் தொம்மா ஷு, ஹ தொம்மா வாவ் சுக்கூன் ஹூ 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்ததான் தால் தொம்மத்தைன் இருக்குது. அப்போ இந்த தம்மத்தைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? வக்ஃபு பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணி சுக்கூனாக மாற்றுவோம். அப்போ மதில் ஆறுதலில் சுக்கூன் சட்டப்படி நீட்டி ஓதணும். 4 இல்லைனா 6 அலிஃப் நீட்டி ஓதணும். அப்போ இதை எப்படி ஓதுறது? வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். இல்லை வாவ் ஃபத்ஹா வா உதடெழுத்து, மீம் ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் ம, மீமும் உதடெழுத்து தான். இங்கே ஹுருஃபுல் மத்தா மதல் அஸ்லி இருக்குது. அடுத்ததான் நூன் ஃபத்ஹா ந, காஃப் ஃபத்ஹா கா. இது வந்து ஹெவி லெட்டர் ந கா. மீம் தொமா வாவ் சுக்கூன் மூ ந க மூ. அடுத்தது மீம் கெஸ்ரா நூன் சுக்கூன் மின்,
ஹ தொமா மீம் சுக்கூன் ஹும் மின் ஹும். இந்த மீம் அதாவது நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்கு. இங்கே என்ன சட்டம்? இதுஹார் ஹல்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தெளிவாக தான் ஓதணும். மின் ஹும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா லாம் ஷத்தா இல், லாம் ஃபத்தா அலிஃப் மத்து லா இல்ல. இந்த இடத்துல என்ன சட்டம்? அதுக்கு அடுத்த வார்த்தை மத்து இருக்குதா, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டத்தை அப்ளை பண்ணணும். அப்போது 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். இல்லா அப்படின்னு சொல்லி நீட்டி ஓதணும். அடுத்ததாக ஹம்சா ஃபத்தா நூன் இருக்குது. ஆனால் நூன் சுக்கூனுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், யா வந்திருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே என்ன சட்டம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுகாம் பில் குன்னா. ஓகேவா, குன்னா செய்யணும். அப்போது ஐ அப்படின்னு சொல்லி இணைப்போம். ஓகேவா, ஐன்னு சொல்லி இணைப்போம். ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணணும்? அந்த குன்னாவை கொடுக்கணும். சரியா? அப்போது அடுத்ததாக பாருங்கள், ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு யாவோட இணைச்சிட்டு யா தொம்மா ஹம்சா சுக்கூன் யு யு. ஓகே, ஒரு ஸ்டாப் கொடுப்போம். அடுத்தது மீம் கெசரா மீ, நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ. இங்கே வந்து வாவல் மத்து, அப்போ 2 அலிஃப் நீட்டுவோம். ஓகேவா, ஐயு மீனு. அடுத்தது பா கெஸ்ரா லாம் ஷத்தா பில், லாம் ஃபத்தா ல பில்லாஹி, ஹ கெஸ்ரா ஹி. இந்த இடத்துல ஏன் பில்லாஹி அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த லாம் அதாவது லஃப்துல் ஜலாலா லாம் இருக்குது பார்த்திங்களா, லாஹுங்கிற வார்த்தையில் உள்ள லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் லஃப்துல் ஜலாலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாம் வந்து இங்கே வந்து என்ன ஓதணும்னா தர்க்கைக்காக தான் ஓதணும், அதாவது மெல்லினமாக ஓதணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கஸ்ரா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போது நம்ம என்ன பில்லாஹி அப்படின்னு தான் ஓதணும். பில்லாஹி அப்படின்னு வாயை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா, பில்லாஹி. அடுத்ததான் இந்த ஹ கெஸ்ரா வந்து லாம் சுக்கூனோட இணையும். பில்லாஹில் ஹில். ஓகே, அதில் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை ட்ராப் பண்ணிவிடுவோம், உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் ஐன் ஃபத்தா அ, ஜா கெஸ்ரா யா சுக்கூன் ஜி, 2 அலிஃப் நீட்டுவோம். ஜா கெஸ்ரா லாம் சுக்கூன் ஜில். ஓகே, ஜில். அப்போது பில்லாஹில் அசீஸில். ஓகே, நடுத்தொண்டையிலேருந்து வரணும். அசீஸில். அடுத்தது ஹ ஹ ஹ வந்து உங்களுக்கு தெரியும் நடுத்தொண்டை. அப்போது ஹ ஃபத்ஹா மீம் கெஸ்ரா யா சுக்கூன் மீ யாவுல் மத்து. அடுத்ததான் தால் கெஸ்ரா தி. இங்கே இடத்துல நம்ம நிப்பாட்டுறதுனால வக்ஃபு பண்ணுறதுனால தாலில் வந்து சுக்கூனை மாற்றுவோம். அப்போது மதல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். 4 இல்லைனா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். அப்போ எப்படி ஓதுறது? வமா நகமு மின்ஹும் இல்லா ஐயு மீனு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். ஓகே, தால் கெசராங்கிறதுனால சுக்குனா மாற்றினா அங்கே என்ன பண்ணணும்? கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஓகேவா, அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். இந்த இடத்துல அல்லதி இங்கே என்ன பண்ணுவோன்னா, அதாவது ஹம்சா ஃபத்தா ஹம்சத்துல் வசல் இருக்குது, அதோட இணைச்சிருவோம். அல்லதி அதாவது ஹம்சா ஃபத்தா லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்தா ல அல்ல, ஜால் கெஸ்ரா யா சுக்குன் வி, 2 அலிஃப் நீட்டணும். ஓகேவா, 2 அலிஃப் நீட்டணும் யா உல் மத். அடுத்ததா லாம் ஃபத்தா ஹ தொமா வாவ் சுக்குன் ஹூ லஹூ, 2 அலிஃப் நீட்டுவோம். வாவுல் மத், அதாவது வாவ் சகீரா இருக்கும். ஹ தொமா வாவ் சகீரா ஹூ அப்படின்னு 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது மீம் தொமா, அதாவது மீம் தொமா லாம் சுக்குன் முல். ஓகே, முல். அடுத்தது காஃப், அதாவது காஃப் தொமா சீன் ஷத்தா குஸ், முல் குஸ். ஓகே, சீன் ஃபதா ச, முல் குஸ் ச. நடுவில் இருக்கக்கூடிய அல் அப்படிங்கிறத அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம், உச்சரிக்க மாட்டோம். ஏன்னா சீன் வந்து ஹுருஃபு ஷம்ஸியா எழுத்து. ஓகேவா, அடுத்ததான் மீம் ஃபதா அலிஃப் சகீரா மா, 2 அலிஃப் நீட்டணும். வாவ் ஃபதா அலிஃப் சகீரா வா, 2 அலிஃப் நீட்டணும். த கெஸ்ரா தி. ஓகே, முல்குஸ் ஸமாவாதி. அடுத்தது வாவ் ஃபதா லாம் சுகுன் வல், ஹம்சா ஃபதா ரா சுகுன் அர், வல் அர், தாத் கெஸ்ரா தி. இப்போ நான் இங்கே வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஜீமன் மேலே குட்டியாக போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாசிம் வந்து நீங்கள் நிப்பாட்டணுன்னா நிப்பாட்டலாம், இல்லைனா தொடர்ந்து ஓதணுன்னாலும் ஓதலாம். ஓகேவா, ஆப்ஷன் இருக்குது. அப்போது நான் இங்கே நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் வல் ஆர் ஆர், அந்த தாதுக்கு என்ன பண்ணணும்? சுக்குனாக்கி நிப்பாட்டணும். ஓகேவா, ஆனால் எந்த ஒரு கல்கலா எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது கல்கலா எழுத்து இல்லை இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு வந்து
அந்த கரெக்டாக அந்த மஹரஜில் நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? வல் ஆர்த், ஏன்னா இது வந்து ஹாஃபத்துல் லிசான், நாவின் வந்து சைடு எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேல் கடவாய்ப்பற்கள் அந்த இடத்துல வந்து டச் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஹெவியான எழுத்து, அப்போ நாவை நல்லா உயர்த்தி சொல்லணும். அடுத்ததாக வாவ் ஃபதா லாம் ஷத்தா வல், லாம் ஃபதா ல, லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல ஹ தொமா ஹூ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னென்னா வல்லாஹு, இந்த அல்லாஹ் அப்படிங்கிற இந்த லாம் இருக்குது பார்த்தீங்களா, லஃப்துல் ஜலாலா, இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தா எழுத்து இருக்குது, ஃபத்தா வந்திருக்குது. ஓகேவா? ஹரக்கத் வந்து ஃபத்தா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த லஃப்துல் ஜலாலா லாமை வந்து நல்லா உயர்த்தி தஃஹீமாக உச்சரிக்கணும், வல்லினமாக உச்சரிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும், வல்லாஹு வல்லாஹு. ஓகே, அடுத்ததான் ஐன் ஃபதா அ, லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல அல. அடுத்தது காஃப் தொம்மா லாம் ஷத்தா குல், லாம் கெஸ்ரா லி குல்லி. அடுத்தது ஷீன் ஃபதா யா சுகூன் ஷை, இது யாவுல் லீன். ஓகே, அடுத்ததாக ஹம்சா கெஸ்ரா, ஹம்சா வந்து கெஸ்ரத்தைன் பெற்றிருக்குது. கெஸ்ரத்தைன் அந்த தன்வீன் இருக்கிறதுனால அடுத்த எழுத்து என்னன்னு கவனிக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குது, ஷீன் இருக்குது. ஷீன் இருக்கிறது என்னது, எஹ்ஃபா பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், எஹ்ஃபா எழுத்து இருக்கிறதுனால எஹ்ஃபா பண்ணணும், அதாவது மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஷைன் ஷைன் அப்படின்னு சொல்லி மூக்கில் நிறுத்தி வச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததான் ஷீன் ஃபதா ஷ, ஹ கெஸ்ரா யா சுக்கூன் ஹி, 2 அலிஃப் நீட்டுவோம், இது யாவுல் மத்து. அடுத்ததான் தால் என்ன இருக்குது, தொமத்தைன் இருக்குது. இப்போ இதை நிப்பாட்டை வக்ஃபு பண்ணுறதுனால தான் என்ன சட்டம் வருது, தால் தொமத்தைன் வந்து தால் சுக்கூனாக மாற்றிடுவோம். அப்போது கல்கலா குபரா கொடுக்கணும். அதே சமயத்தில் மத்தல் ஆரிதல் சுக்கூன் சட்டம், 4 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். ஷஹீத் அப்படின்னு சொல்லி நீட்டி நிப்பாட்டுவோம், கல்கலாவும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஆயத்தை எப்படி ஓதணும், அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வந்து புரிஞ்சு கரெக்டான தஜ்வீத் சட்டங்களை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்குன்ன.